எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்மள மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு நம்ம கூடயே வாழ்ந்து நம்ம கூடயே வளர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களே செஞ்சவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி. நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு வாலிபால் பிளேயரா இருந்தேன். நான் ஏஎம் ஜெயின் காலேஜ்ல தான் படிச்சேன், மீனம்பாக்கம். எனக்கு விஜயானாவை பிடிச்சது. அப்போ அந்த சமயத்துல ஒரு சாதாரண ஒரு ரசிகரை தான். இப்போ ஸ்கூல் படிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும். அந்த டைம்ல எனக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா ஆக்டர்ன்றதை தாண்டி ஒரு மனுஷன் நல்லது செய்யறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம உன்னிப்பா கவனி. ரெஸ்பெக்டட் HM, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே, ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு? எல்லாருக்கும் நல்லா போச்சா? ஓகே, ஹாலிடேஸ்ல என்னெல்லாம் பண்ணீங்க? என்னவோ சொல்றாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்மள மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு நம்ம கூடயே வாழ்ந்து நம்ம கூடயே வளர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களே செஞ்சவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர்களோட ஆட்சி, இந்த ஆட்சியில நம்ம முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக பல திட்டங்களை வச்சிருக்காங்க. கட்டாயம் அது ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு மேனிபெஸ்டோல. சோ அது அனைத்துமே நீங்க நல்ல முறையில நல்லா படிச்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ இல்ல நம்ம மாநகராட்சிக்கு கமிஷனராகவோ இல்ல போலீஸ் துறையிலையோ இல்ல டாக்டர்ஸ்லயோ எதுலையாச்சு நம்மளோட விஷயங்கள் நல்லா படிச்சு அடுத்த கட்டத்துக்கு நீங்க எல்லாருமே போகணும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்படின்னும் போது நம்மளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் பார்க்கணும். எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஃபுல்லாவே மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பேன். எல்லா ஸ்போர்ட்ஸ்மே இன்டோர் கேம்ஸா இருக்கட்டும் அவுட்டோர் கேம்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவேன். ஒரு வாலிபால் பிளேயரா இருந்தேன் +1 +2 அந்த டைம்ல எல்லாம். நான் ஏஎம் ஜெயின் காலேஜ்ல தான் படிச்சேன், மீனம்பாக்கம். அங்க ஆல் ஓவர் டிபார்ட்மெண்ட் சாம்பியன் லாஸ்டா DBAல நாங்க எங்க டீம் தான் சேர்ந்து அடிச்சோம். படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம இருக்கணும். ஸ்போர்ட்ஸ், டிராயிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குதோ அந்த விஷயத்தை நீங்க தான் அதை பார்த்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்துல நீங்க தேடி கண்டுபிடிச்சு அது புடிச்சு போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்டாயம் அது உங்களை கண்டிப்பா நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாவே நீங்க ஆவீங்க. இது எத்தனையோ பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். எனக்கு விஜயானாவை பிடிச்சது. அப்போ அந்த சமயத்துல ஒரு சாதாரண ஒரு ரசிகரை தான். இப்போ ஸ்கூல் படிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும். அந்த டைம்ல எனக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா ஆக்டர்ன்றதை தாண்டி ஒரு மனுஷன் நல்லது செய்யறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சினிமான்றது வேற. ஆனா அந்த சினிமால ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அதை தாண்டி ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்றதையும் நீங்க பார்க்கணும். சினிமாவா பாருங்க. அதுல இருக்க அவங்களோட ஹியூமன் அந்த குண அதிசயம் அதை நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்துதான் நான் இவர் நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணுவாரு நம்ம தளபதி அவர்கள். அந்த டைம்ல நோட் புக்ஸ் கொடுக்கறது, பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறது, சாப்பாடு போடுறது, தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்ணுவாரு. சோ அப்படி அவரை பார்த்து நிறைய ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு.
நான் சின்ன வயசுல இருந்தே ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், வெளியே இருக்கிறவங்க யாருன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்சது. அப்பெல்லாம் என்ன இருக்கும், ஏதோ ₹1 ₹2 கூட அப்போதும் அதுவும் ஒரு ஹெல்ப் தான். சோ அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்ல அம்மா அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு, வீட்டுக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு, மற்றவங்களுக்கு வெளியே இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்கறது, கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, நிறைய அதிக மதிப்பெண் எடுத்து அடுத்த கட்ட போக முடியாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ முறையில ஹெல்ப் பண்றது, நோட் புக்ஸ் கொடுக்கறது. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கடை வச்சு கொடுக்கணும்னா கடை வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவன் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ, நம்ம டிஸ்ட்ரிக்டோட அமைச்சர், தமிழ்நாட்டுக்கும் அமைச்சர். இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டும் ஒரு கூடுதல் பொறுப்பா அமைச்சரா இருக்குன்னா நம்மளா வளர்த்துக்கிட்டாதான் உண்டு. சோ அதனால நீங்களும் உங்களுக்குள்ள என்ன நம்ம ஆகணும்ன்றத நீங்க இப்பத்திலிருந்து அதை விதைக்க ஆரம்பிச்சு அதுவாகவே வளருங்க. கட்டாயம் நீங்க அதுவாகவே ஆவீங்க. இதை நான் சைல்ட்ஹுட்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது எனக்குள்ள உணர்ந்த ஒரு விஷயம், ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நான் உணர்ந்த விஷயம். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் நல்லா படிங்க, நிறைய விஷயங்களை சாதிங்க. நம்ம படிச்ச ஸ்கூலையும் நம்ம படிச்ச டீச்சர்ஸையும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அம்மா அப்பாவுக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும், நம்ம டீச்சர்ஸ்க்கும் நம்ம பெருமை சேர்க்கணும், நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும். இன்னைக்கு நான் சேவாசேவ ஸ்கூல்ல தான் படிச்சேன். மார்னிங் அங்கதான் போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே அவங்க அவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க, அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை திட்டுறாங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் உங்களை திட்டுறாங்க. அதெல்லாம் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பீரியட்ல நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்க கோர்சஸ் எல்லாம் நிறைய பண்றதுக்கான அடுத்தடுத்த கட்டங்கள் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு உங்களுடைய ஸ்கில் எதுன்னு பார்த்துட்டு அதையும் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருமே நல்லா படிங்க, எல்லாருமே ஹாப்பியா படிங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.